Hey guys, welcome to Havik Tech. நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ரீல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CapCut ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். அங்கே யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் CapCutக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ மினிமம் வந்து 2 செகண்ட் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு 4 வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு அது எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோட் ஆகும்போது கீழே உங்களுக்கு வந்து அப்ளையிங் ஸ்மூத் ஸ்லோமோ அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோமோ வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஸ்லோமோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு வாட்டி நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே உங்களுக்கு வந்து கட் அவுட் பண்ணிட்டு சூப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுத்துடுச்சு. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அடுத்து திருப்பி CapCutலேயே வந்து நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஸோ இப்போ மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வித்தவுட் வாட்டர் மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இல்லாமலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஆட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே உங்களுக்கு எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டாவதாக பாடி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சிலது சொல்கிறேன். அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து டார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்க்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் கீழே வேம்பயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த எஃபெக்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பிளாக் செட்டுக்கு கரெக்டாக வந்து செட் ஆனிச்சு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இன்னும் 3 வீடியோ இதிலே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு தேவையான எந்த எஃபெக்ட் வேணால் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறதா இல்லை, பட் இந்த வீடியோக்கு இது நல்லா இருந்ததால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோக்கு அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோ ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாடி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் ஓவர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்கள் ஃபேஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஐலாம் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அது பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணி கொடுத்துச்சு. அதை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்ததால் அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஹரிசான்டல் அதே மாதிரி இன்டென்சிட்டிலாம் இருக்கும். இதை வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்னும் 2 வீடியோ இருக்குது. அதுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து 3வது ஒரு வீடியோ இருக்குது. இந்த எஃபெக்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3வது வீடியோக்கு நான் முன்னாடி வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ 3வது உள்ள வீடியோக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எஃபெக்ட்டில் பாடி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாடி எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டில் வச்சுட்டு இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வேணும் அப்படின்னா எல்லா வீடியோக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்த 2 வீடியோக்கு நான் இதையே வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும். வேணுங்கிற கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரேஞ்ச் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்டென்சிட்டி இருக்கும். இன்டென்சிட்டியை நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடை நீங்கள் வந்து ஒரு பாதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபில்டரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு வாட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்பவே ரீச் ஆகும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஸோ சீக்கிரம் நீங்கள் வந்து எடிட் பண்ணி போடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எடிட் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும்.